எம்ஜிஆர் என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாரோ அன்னைக்கு ஸ்தாபன காங்கிரஸ் அவுட்டு, சுதந்திரா கட்சி அவுட்டு, சங் பரிவாரங்கள் அவுட்டு, இந்துத்துவ சக்திகள் அவுட்டு. 2 திராவிட கட்சி தான். உங்களுக்கு அந்த மாதிரி மனநிலை உள்ளவங்க வந்தாச்சு. அதிமுகவை கூட்டணிக்குள்ள வச்சிருக்காங்க பாஜக. கூட்டணிக்குள்ள வச்சிருக்கிறது அவுட். அவங்க இந்தியாவுக்கு ஃபார்முலாவே தானே. அழைக்கணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்கள கூட்டணிக்குள்ள வராதவங்கள வைத்து கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்கள அழிக்கணும்னு பாஜக நினைக்குமா? பாஜக எல்லா விதமான முயற்சியும் பண்ணுங்க. தனிச்சு நின்று கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை மட்டும் பிரித்து திமுகவை காலி பண்ணணும், திமுகவை கிடைக்கக்கூடிய அந்த வாக்குகளை பண்ணணுங்கிற பிளானும் அப்படி வலதுசாரி பத்திரிகைகள் தொடர்ந்து எழுதுவாங்க. விஜய்க்கு தான் தலித்துகள் ஓட்டு போட போகிறாங்க, கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் விஜய்க்கு மட்டும் தான் ஓட்டு போட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு தான் பிறவி எடுத்திருக்காங்கிற மாதிரி வலதுசாரி பத்திரிகைகள்லாம் 30%, 40%, 60 ஓட்டு வாங்க போகிறாரு, 60 சீட்டுங்கிற மாதிரிலாம் அவங்க உடனே கணக்கெடுத்து வலதுசாரி பத்திரிகைகள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு புறம் தமிழறிவு மணியன் மாதிரி ஆட்களை வச்சு ஏடிஎம்கே பிஜேபி விஜயை வர வச்சிடலாமா? ஆனால் பிஜேபி இருந்தால் இவர் பெரியார தலைவராக சொல்லியிருக்காரு, விஜய் சேர மாட்டார் அப்படின்னா பரவாயில்ல, அதை எதையாவது சொல்லி எப்படியாவது திமுக விழுத்தணும்னு சரி சேர்த்துலாமா? அதுக்கு ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ தமிழறிவு மணியன், பாஜக, அமித்ஷா இந்த கூட்டணியினுடைய நபராக அவர்கள் விரும்பக்கூடிய நபராக விஜய் இருக்காருன்னு சொன்னாலே விஜய் இங்கே மாற்று சக்தி இல்லைங்கிறத அரசியல் அறிவு அடிப்படை தெரிஞ்சு விஜய் அதற்கு சம்மதம் இதுவரைக்கும் தெரிவிக்கலையே. விஜய் இதுக்கு முன்னாடி என்ன கருத்து சொல்லியிருக்காரு? அவர் தன்னுடைய அரசியல் என்னன்னு தெளிவாக பேசியிருக்காரா? தன்னுடைய தலைவர்கள் யாருன்னு தெளிவாக பேசியிருக்காரா? திராவிட ஆதரவா எதிர்ப்பா, தமிழ் தேசியமா, இந்துத்துவ எதிர்ப்பா, எதில் அவர் தெளிவாக பேசியிருக்கிறாரு? அவருக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் பேச சொல்லுங்க பார்ப்போம், ஸ்கிரிப்ட் இல்லாமல். தமிழ்னு சொல்லி 2 நிமிஷம் பேச சொல்லுங்க பார்ப்போம். அவர் அருமையான டான்சர், அற்புதமாக டான்ஸ் ஆடுவார். அந்த விதத்தில் அவர் வந்துட்டார். அவர் நல்ல நடிகர்னு சொல்கிறவங்க நான் நல்லா டான்ஸ் ஆடுவார். நல்லா டான்ஸ் ஆடி அது மூலமாக பெண்கள், குழந்தைகள் மனசுக்கு பிடிச்சதை வச்சிருக்காரு. நல்லா ஓட்டு போட வயசு வராத பல பேர் விஜய்க்கு ஓட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. அவ்வளோதானே ஒழிய அவர் ஒரு விழுக்காடு கூட அரசியல்வாதி கிடையாது. ஏன்னா கரூரில் 36 பேர் உங்கள் மீட்டிங்கில் செத்து போட்டாங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கும் போது ஓடினார் பாருங்க ஒரு ஓட்டம். அன்னைக்கு விஜயை ஆதரித்து கொண்டிருந்த பலருக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. எப்படியாவது இந்த திமுக அழிஞ்சிடணும், புதுசாக ஒரு சக்தி வந்துடாதுன்னு நினச்ச பல பேர் விஜயை ஆதரிச்சாங்க. ஆனால் அந்த சம்பவத்தில் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்ன அது இப்படி இருக்கிறாரு அப்படின்னு. யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகரும் அரசியல் கட்சியுமே இப்படி ஒரு சம்பவத்தை, இப்படி ஒரு விஷயத்தை பண்ணவே மாட்டாங்க. ஆனால் சிபிஐ பக்கம் போனதுக்கப்புறம் பேசுகிறாரு பாருங்க, ஈரோட்டில் ஒரு பேச்சு, என் தொண்டனுக்கு ஒன்றுனா நான் விட மாட்டேன் அப்படின்னு கத்துறாரு ஹை பீச்சில். தொண்டர்கள் செத்து போனப்பே ஓடி போன ஒருத்தர் என் தொண்டனுக்கு ஒன்றுனா விட மாட்டேன்னு பேசுறது எவ்வளோ ஒரு அபத்தம். இப்படி ஒரு அபத்தமான அரசியலற்ற ஒரு உதிரிய கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய ஆபத்தான ஆட்கள் புரிஞ்சுக்கோங்க. இல்ல இப்போ மக்கள் அவரை ஏத்துக்கல அந்த சம்பவத்திற்கு பிறகு அப்படின்னாலும் அதற்கு பிறகும் அவரை கூட்டணிக்கு உள்ளே இழுப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குங்க. தமிழ்நாட்டில் எப்படியாவது திராவிட கட்சியை அழிக்கணும், சமூக நீதி, இடஒதுக்கீடு, பெண் விடுதலை, எல்லா தலித்துகளை முக்கியத்துவம் கொடுக்கறது, தலித்த முத நீதிபதி ஆக்குனதுன்னு இந்த திராவிட கட்சிக்கு நீதி கட்சி காலத்திலிருந்து ஒரு பங்கு உண்டு.